லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். சபாபதி, உன் சூது என்னன்னு இப்ப எனக்கு புரிஞ்சு போச்சு. இந்த மாதிரி மக்கா ஒருத்தனை பள்ளிக்கூடத்துல வேலைக்கு போட்டு பிள்ளைங்களை படிக்க விடாம பண்ணி உன் ஆலைக்கு வேலைக்கு ஆள் சேர்க்க திட்டம் போட்டிருக்க. இத புரிஞ்சுக்காம நான் குறுக்கால வந்துட்டேன், அதானே? நீ எப்படி வேணா வச்சுக்கோ, ஆனா இனிமே எவனும் இந்த ஊருக்கு பாடம் சொல்லி கொடுக்க வரவே மாட்டானுங்க. பாக்குறியா? என்ன ஒரே கூட்டமா இருக்கு? வித்யா அங்க முன்னாடி நிக்கிறா, எதுவும் பிரச்சனையா இருக்குமோ? எப்படி பாஸ் பண்ண வைப்ப இவங்கள? என்ன மீறி இந்த ஊருக்குள்ள எந்த வாத்திய அடி எடுத்து வைக்கிறான்னு நானும் பாக்குறேன். சார், சிரிக்காதீங்க. வெளியில தெரியற மொத்த பல்லையும் தொட்டி கையில கொடுத்துருவேன். ஏதோ இத்தனை நாள் இந்த பசங்களுக்கு ஆனா அவனாவது சொல்லி கொடுத்திருப்பீங்கல்ல, அந்த மரியாதைக்காக அமைதியா இருக்கேன். ஏய், அவன் தான் பாடம் சொல்லி தர முடியாதுன்னு சொல்றான்ல, இப்ப எதுக்கு இங்க வந்து தேவையில்லாம கத்திட்டு இருக்க? உன் வேலையை பார்த்துட்டு போடி. போறேன்டா. இது டாவா? நீ தானே டீ போட்ட, அப்போ நான் டா போட்டு தான்டா பேசுவேன்டா. ஓகேவாடா? வித்யா, இருந்த ஒரு வாத்தியாரும் பாடம் எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. இந்த பசங்க எப்படிமா படிப்பாங்க? வேணாமா, அவங்க வாழ்க்கை எப்படியோ போகட்டும், விட்டுரு. இது எங்க தலைவிதின்னு நினைச்சு நாங்க ஒதுங்கிக்கிறோம். விதின்னு எதுவும் இல்லக்கா, அதெல்லாம் நம்மளால முடியாதுன்னு நம்ப வைக்கிறதுக்கு மனுஷன் கண்டுபிடிச்சது. நாம மனசு வச்சா எதுவும் சாத்தியம்தான். ஆமாமா, எதுவும் சாத்தியம்தான். எல்லாரும் இவளை நம்புங்க. எப்படி வித்யா, ஸ்கூலுக்கே போகாத நீ இந்த பசங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்க போறியா? டேய், வித்யா சூப்பர் டீச்சர்டா, நல்லா சொல்லி கொடுப்பாங்க. அவகிட்டே பாடம் கத்துக்குங்கடா. என்ன படிச்சு அப்படியே பெரிய ஆளா வரலாம். சரி, நல்லா சரி. எனக்கு தெரிஞ்சு இதுதான் உன் கடைசி சிரிப்பா இருக்கும். ஏண்டா, இந்த மொக்க வாத்தியார நீ வீட்டுக்குள்ள மறைச்சு வச்சுட்டா பசங்களால படிக்க முடியாதாடா? இது எப்படி தெரியுமா இருக்கு? சீப் எடுத்து மறைச்சு வச்சுட்டா கல்யாணம் நின்னு போயிரோன்னு சொல்ற மாதிரி இருக்கு. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இங்க வரதுக்கு முன்னாடியே நான் வேற ஒரு வாத்தியார பார்த்து பிக்ஸ் பண்ணிட்டு தான் வந்தேன். அவர் இந்த மாதிரி 5க்கும் 10க்கும் கையேந்தி நிக்கிற அன்ன காவடி இல்ல, கோடீஸ்வரன் வீட்டுல பிறந்தவரு, லண்டன்ல படிச்சவரு. உன்னை மீறி இந்த ஊருக்குள்ள எந்த வாத்தியாரும் காலடி எடுத்து வைக்க முடியாதுன்னு சொன்னல, அவர் ஏற்கனவே இந்த ஊருக்குள்ள காலடி எடுத்து வச்சிட்டாரு. அவர் உனக்கு இல்ல, எவனுக்குமே பயப்பட மாட்டாரு. நீ அவரை மிரட்டி பார்த்தன்னு வெய்ய, முகர பேந்துரும். இந்த ஆளு ஏபிசிடி தானே சொல்லி கொடுப்பான். என் வாத்தியாரு லண்டன் இங்கிலீஷே சொல்லி கொடுப்பாரு. அவர் பாடம் சொல்லி கொடுத்தா நட்டு வச்ச கல்லு கூட பட்டம் வாங்கிரும். அப்படி ஒரு வாத்தியார் இந்த ஊர்ல இருக்காரா? யாரா இருக்கும்? அவரை வச்சுக்கிட்டா எத்தனை நாள் இந்த ஊரு கஷ்டப்பட்டுச்சு. அப்படியா? நான் அவனை பார்த்ததே இல்லையே. யார் அந்த வாத்தியாரு? வேற யாரும் இல்ல, இதோ இங்க நிக்கிறாரு. யாரு? என் புருஷன் சஞ்சய், இவர்தான் நான் சொன்ன வாத்தியாரு. ஓ, இவரா? என்ன நானா? ஆமாங்க, உங்களை தான் சொல்றேன். எல்லாத்தையும் மறந்துடுவீங்க. வாங்க. இவர்தான் அந்த ஸ்கூலுக்கு வாத்தியாரு. இவரை உன்னால என்ன செய்ய முடியும்? அடிப்பியா? எங்க கை வை பார்க்கலாம். இல்ல மிரட்டுவியா? மிரட்டி தான் பாரு. இவர் நினைச்சா
ஒரே வாரத்துல பசங்க எல்லாரையும் சூப்பரா தயார் பண்ணிடுவாரு. வித்யா, எனக்கு ஸ்கூல் படம்லாம் மறந்து போச்சு. நான் எப்படி? அமைதியா இருங்க. இவரை விட நல்ல வாத்தியார் உங்களுக்கு வேணுமா? இவரே போதும் வித்யா. எங்களுக்கு இப்ப நம்பிக்கை வந்துருச்சு. தம்பி வெளிநாட்டுல படிச்சிருக்காருல, அதுக்கு மேல என்ன வேணும்? உங்க 2 பேருக்கும் என் மன நிறைந்த வாழ்த்துக்கள். சரிங்களா? நீங்க எப்படி இந்த ஸ்கூல் நடத்துறீங்கன்னு நானும் பாக்குறேன். பார்க்க தானே போற இந்த வித்யாவோட ஆட்டத்தை. வா சஞ்சய், வா வா. வாழ்த்துக்கள். என் கையை விட்ட? இந்தா பிடிச்சுக்க. நீ என் கையை பிடிச்சு நடக்கும்போது எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? அப்படியே ஏதோ ஆகாயத்துல மதக்கிற மாதிரி இருக்கு. நீ என் கையை பிடிச்சபடியிலேயே உனக்கு என் மேல எவ்வளவு லவ் இருக்குன்னு நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். கல்லுக்குள் ஈரம். இப்படியே கற்பனையை வளர்த்துட்டு தெரி மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போக போறேன். அங்க நீ மட்டும் டாக்டரா வந்தா அதுக்கும் நான் ரெடி தான். ஹிம்ச ஹிம்ச. திருந்தவே மாட்டியா நீ? நான் திருந்திட்டேன்னு சொல்றேன், நீ தான் நம்ப மாட்டேங்கிற. உன்கிட்டலாம் பேச முடியாது. நீ பிடிக்கலனா என்ன? நான் உன் கையை பிடிச்சுக்கிறேன். கையை விடு. ஏய், கையை விடு. ஏண்டி, அப்ப ஏதோ அந்த சபாபதி முன்னாடி என் கையை பிடிச்சு என் புருஷன்னு சொல்லி ஏதோ சவால் விட்ட. இப்ப நான் ரொம்ப பிகு பண்றேன். பசங்க படிப்புக்காக அப்படி பேசுனேன். உன் மேல இருக்க காதல்ல எல்லாம் கை பிடிக்கல. ஓ, உனக்கு காரியம் ஆகணும்னா கையை பிடிப்ப, அப்புறம் கழட்டி விட்டுருப்ப. நான் எனக்காக உன் கையை பிடிக்கலன்னு சொன்னேன். அப்போ நமக்குள்ள எதுவும் இல்லையா? எப்பவும் எதுவும் இல்ல. அப்புறம் எதுக்கு என்ன வாத்தியார்னு சொன்ன? இப்ப என்னால பாடம் எடுக்க முடியாது. ஏன் எடுக்க முடியாது? அது நான் படிச்ச சிலபஸ் வேற, இங்க இருக்கிற சிலபஸ் வேற. இதெல்லாம் எனக்கு பழக்கம் இல்ல. ஏன் படிச்சு தெரிஞ்சுக்க மாட்டியா? படிக்கலாம், ஆனா நீதான் நமக்குள்ள எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டிய. அப்ப இது ஒரு வேலை தானே? ஆமா. அந்த வேலைக்கு உன்னால சம்பளம் கொடுக்க முடியுமா? முடியாது. சம்பளமும் இல்ல, காதலும் இல்லன்னா அப்புறம் எதுக்கு நான் அந்த வேலையை செய்யணும்? ஏய், நான் உன்கிட்ட உதவி கேட்கவும் இதான் சந்தர்ப்பம்னு என்ன பழி வாங்க பாக்குறியா? நான் பழி வாங்கலாம் பாக்கல, நான் பிராக்டிகலா பேசுறேன், அவ்வளவுதான். நீ முடியாதுன்னு சொன்னா எனக்கு வர வாத்தியாரே கிடைக்க மாட்டாங்கன்னு நினைச்சிட்டியா? ஓ, இந்த இத்து போன ஊருக்கு வாத்தியாரா வர எவன் தவன் கிடக்குறானா? என்ன தவிர எவனும் வரமாட்டான். பாக்கலாமா? பாப்போம். நான் ஒரு வார்த்தை சொன்னா போதும், பக்கத்து ஊர்ல இருந்து 10 வாத்தியாருங்க வந்து வரிசையில நிப்பாங்க. அப்படியா? அப்படின்னா அவங்களே கூப்பிட்டுருக்க வேண்டியதானே? அப்புறம் எதுக்கு வந்து என் கைய பிடிச்ச? நான் உன் புருஷன் சொன்னா கேப்பங்கிற உரிமையில தானே பிடிச்ச. எப்பா சாமி,
தெரியாம உன் கைய பிடிச்சிட்டேன். அதையே சொல்லி என்ன கடுப்பேத்தாத. நான் அதை நம்பி ஏமாந்துருக்கேன்ல. ஏதோ இந்த ஊர்ல வெட்டியா தங்கியிருக்கியே, அதுக்கு ஒரு வேலை செய்வியன்னு பார்த்தா ரொம்ப தான் பண்ற. உன் உதவி ஒன்னும் எனக்கு தேவையில்ல, நானே பாத்துக்கிறேன். இனி உன்கிட்ட உதவின்னு கேட்டா என்ன என்னன்னு கேளு. ஏய், 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 வித்யா 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 இல்ல, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். என்ன? இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ என்ன மன்னிச்சு ஏத்துக்கிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லு. நான் பசங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறேன். அதான் நான் வேணான்னு சொல்லிட்டேன்ல, உன் வேலையை பார்த்துக்கிட்டு போ. ஏய், இன்னும் ஒரு படி கூட இறங்கி வர மாட்டேங்கிறா. நம்ம ரொம்ப ஓவரா போயிட்டோமோ? போவோம், என்ன பண்ணிடுவா? எங்க சுத்தியும் என்கிட்ட வந்து தான் பார்த்துக்கலாம். ஏப்பா, நம்ம இந்த ஊருக்கு வந்ததுல இருந்தே வித்யாவே இறங்கி வந்து என்கிட்ட எந்த உதவியும் கேட்டதே இல்லை. ஃபர்ஸ்ட் டைமா இப்படி ஒரு உதவி கேட்டிருக்கா. நான் அதை பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு வந்திருக்கேனே, இதனால எதுவும் பிரச்சனை வருமா? என்ன பிரச்சனை வரும்னு நினைக்கிறேன்? இல்ல, எனக்கு பதிலா வேற யாரையாவது வாத்தியாரா போட்டுட்டு என்ன டீல்ல விட்டானா? டே, அதுவே மூடுற நிலைமையில இருக்கிற ஸ்கூல்ரா. மொத்தமே 10-15 பேரோ தான் படிக்கிறாங்க. அவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்க எந்த வாத்தியார் வருவாங்க? அப்படியே வந்தாலும் அவனுங்க சம்பளம் கேட்பாங்கல்ல. ஆமா இல்ல, வித்யாவாலெல்லாம் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியுமா? வாய்ப்பே இல்ல. டேய், இப்ப அவளுக்கு தேவை சம்பளம் வாங்காம பசங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கிற ஒரு நல்ல வாத்தியார். அதுவும் சின்சியரா அவளோட லட்சியத்துக்கு கூடவே இருக்கிற ஒரு வாத்தியார் வேணும். அதுக்கு நீ மட்டும்தான்டா சரியான ஆளு. அப்படிங்கிறீங்க? ஆமாண்டா. வித்யாக்கு வேற வழியே இல்லை. நீ வேணா பாரு, அவளே திரும்ப உங்ககிட்ட வந்து பேசுவா. சொல்ல முடியாது, நீ சொன்ன கண்டிஷனுக்கு ஓகே சொல்ல கூட சான்ஸ் இருக்குடா. கடவுளே, இவ்வளவு சீக்கிரம் என் கனவு நனவாகும் நான் நினைக்கவே இல்லையே. இந்த ஸ்கூலுக்கு முன்னாடியே பிரச்சனை வந்திருந்தா இவ்வளவு நாள் இந்த ஊர்ல கிடந்து கஷ்டப்பட்டிருக்கவே மாட்டேனே. எல்லாத்துக்கும் ஒரு நேரங்காலம் இருக்கு, டைம் வரணும்ல. அது என்னமோ கரெக்ட் தான். சும்மா சொல்லக்கூடாதுடா, பெரிய ராஜதந்திரியா தான் இருக்க. என் பையங்கிறத நிரூபிச்சுட்டடா. குருவே, ரொம்ப புகழாதீங்கப்பா, எனக்கு வெக்க வெக்கமா வருது. டேய், சை. டேய் 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 சஞ்சய், எழுந்துடுறா, ஒரு முக்கியமான விஷயம்டா, எழுந்துடுறா. வித்யா, நான் தான் சொல்லிட்டேன்ல, நீ என்ன ஏத்துக்கிறேன்னு சொல்லு, அடுத்த நிமிஷமே நான் அந்த ஸ்கூலுக்கு வாத்தியாரா ஜாயின் பண்றேன். அதை விட்டு சும்மா சும்மா காலை பிடிச்சி கெஞ்சிட்டு இருக்காத, அதுக்கெல்லாம் நான் இறக்கப்பட மாட்டேன். அதை புரிஞ்சுக்கோ. ஏன்னா நான் இந்த விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ரிக்ட். செஞ்சு என்ன தூங்க விடு. காலை பிடிச்சி கெஞ்சிரடா. டேய் முட்டா பையல, எழுந்துடுறா. டேய், தலைக்கு மேல வெள்ளம் போயிட்டு இருக்குடா, இப்படி தூங்குறியடா. டேய், எழுந்துடுறா. வித்யா, வேணாம், நான் சொல்றத கேளு. டேய், எழுந்துடுறா, எழுந்துடுறா, எழுந்துடுறா. டேய் சஞ்சய், எழுந்துடுறா, எழுந்துடுறா, எழுந்து. என்னடா பகல் கனவா? ஆமாம்பா. வித்யா நான் ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டா. ஸ்கூல்ல என்ன வாத்தியாரா சேர்ந்துக்க சொல்லி என் காலை பிடிச்சு கெஞ்சரா. யாரு? வித்யா? ஆமா. ஏடா, உன் காலை பிடிச்சு கெஞ்சிராளா? ஆமாப்பா, இதோ இந்த கால் தான். டேய், சை. அப்பா, ஏடா, கனவுனால ஒரு நியாயம் வேண்டாம்? ஏன்பா? நீ கண்ட கனவெல்லாம் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நடக்காதுடா. அங்க வித்யா வாத்தியாருக்காக ஆள் எடுத்துக்கிட்டு இருக்கா. இது? டேய், இன்டர்வியூ போயிட்டு இருக்குடா, இன்டர்வியூ. இன்டர்வியூவா? ஆமா. அத்தனை பேரும் உன் வயசு பசங்க. அவங்க இன்டர்வியூ வந்த மாதிரி தெரியலடா, விவகாரமா தெரியறானுங்க. ஐயோ, என்னப்பா சொல்றீங்க? எவன் என் வாழ்க்கையில விளையாடுறதுன்னு வரமுறை இல்லாம போயிடுச்சே. டேய், இருங்கடா வரேன். டேய், சட்டை போடுறா, சட்டை போட்டு வாடா. சீக்கிரம் போய் சட்டை போட்டு வா. வா வா, வாங்கப்பா, சீக்கிரம் சீக்கிரம் போலாம். உனக்காக உயிரே கொடுப்போம் வித்யா. உனக்காக இந்த ஊருக்கு வந்து பசங்களுக்கு பாடம் எடுக்க மாட்டேனா என்ன? அப்பா,
யாருப்பா இவன் என் பொண்டாட்டிக்காக உயிரே கொடுப்பேன்னு சொல்றான்? என்னப்பா நடக்குதாங்க? போச்சு போச்சு. இதுல எவனாவது ஒருத்தன் உள்ள வந்தாலும் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நீ நானும் ஊர் பக்கம் பொட்டியை தூக்க வேண்டியதுதான். எப்பயாவது போய் ஆட்டையை களைச்சு விடுறா. போடா. எனக்கு சம்பளம் கூட வேணாம், இங்கே தங்கி வேலை செய்ய சொன்னாலும் செய்யறேன். போடா போடா. நிறுத்துக்கடா. என்னடா என்னது? என்ன நடக்குதுங்க? பார்த்தா தெரியல, பசங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்க வாத்தியார் செலக்ஷன் நடக்குது. வாத்தியார் செலக்ஷனா? இவனுங்களாமா வாத்தியாரு? நான் எம்எஸ்சி பிஎட். நான் பிஹெச்டி. உன்னை விட்டா ஆள் இல்ல நினைச்சிட்டு இருந்தியா? யாரு வித்யா இவன்? கரடி மாதிரி வந்து டிஸ்டர்ப் பண்றான். கரடி மாதிரி வந்திருக்கான். யார பத்தி கரடின்னு? இதுக்கு மேல பேசுனா மண்டையை உடைச்சு விட்டுருவேன். போங்கடா போங்க, எல்லாரும் போங்க, கிளம்புங்கடா. எதுக்கு நீ இப்ப வந்து தொந்தரவு பண்ற? எது நான் தொந்தரவு பண்றேனா? அதான் உனக்கு இந்த வேலை செட் ஆகாதுன்னு சொல்லிட்டல. அதுக்காக இப்படியா? இவனுக்கு மொழியெல்லாம் பாரு, ஒருத்த மொழியாவது சரியா இருக்கா? பசங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்க மொழி சரியா இருக்கணும்னு அவசியம் இல்ல, புத்தி சரியா இருந்தா போதும். இவனுங்களெல்லாம் பாரு, அதுவும் தப்பா தான் இருக்கும். அது எப்படி உனக்கு தெரியும்? எனக்கு தெரியும், அதான் பார்க்கும்போதே தெரியுதே. வேணா வித்யா, நான் சொல்றத கேளு. இது நான் விட்டிருக்க சவால். இதுல நான் ஜெயிக்கணும். அதுக்கு எனக்கு ஒரு வாத்தியார் தேவை. அதுக்காக இவங்கெல்லாம் ஒரு ஆளை நான் செலக்ட் பண்ணதான் போறேன். நீ இதுல இருந்து விலகிக்கோ. முன்ன பின்ன தெரியாத ஆளுங்களை நீ எப்படி வாத்தியாரா போடுவ? ஹலோ, யாரு முன்ன பின்ன தெரியாதவங்க? யார் நீங்க தான்? நாங்கெல்லாம் வித்யாவோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்? டேய், வித்யா தான் ஸ்கூலுக்கே போனது இல்லையே, அப்புறம் எப்படிடா? வித்யா முறைக்கிறடா, மறுபடியும் மாட்டிக்காத. ஐயோ வித்யா, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. நீ மறுபடியும் என்ன தப்பா புரிஞ்சுக்காத. சின்ன வயசுல நாங்களாம் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்து வித்யா கூட விளையாடுவோம். ஆமா. அதெல்லாம் ஒரு காலம். என்ன வித்யா? ஆமாமா. திடீர்னு எவனோ ஒருத்தன் சென்னையில இருந்து வந்து வித்யாவுக்கு தாலியை கட்டி கூட்டிட்டு போயிட்டானா. இப்ப எங்க வித்யாவை வாழா வெட்டியா திரும்பி அனுப்பி வச்சிருக்கான். ராஸ்கல், அவன் மட்டும் என் கையில கிடைச்சான். டேய், நான் தான்டா அது. சார், நீங்களா? உங்களை பார்க்கும் போதே நினைச்சேன் சார். வித்யா ப்ளீஸ், நான் சொல்றத கேளு. இப்ப எதுக்கு பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? எனக்கு டைம் இல்ல, தள்ளி நில்லு. நான் சொல்ற கண்டிஷனுக்கெல்லாம் யாருக்கு ஓகேவோ அவங்க நாளையில இருந்து வேலைக்கு வரலாம். யாருக்கெல்லாம் விருப்பமோ அவங்க மட்டும் கை தூக்குங்க. எனக்கு சார், நாங்க தான் வாத்தியார் வேலைக்கு வந்திருக்கோம். நீங்க ஏன் கை தூக்குறீங்க? நானும் அந்த வேலைக்கு தான் வந்திருக்கேன். சுமாரா. ஏய், உங்களுக்கு முன்னாடி அந்த வேலைக்கு வித்யா என் பையனை தான்டா செலக்ட் பண்ணா. இவரு யாரு? என் அப்பா. ஓ, மொத்த ஃபேமிலி இங்க தான் இருக்கீங்களோ? டேய், இங்க பாருங்க சார், போட்டி பலமா இருக்கு. அதனால உங்களுக்கு வேணாம், எங்களுக்கும் வேணாம். சீட்டு குலுக்கி போட்டுருங்க. ஜெய், யாருக்கு விழுதோ அவங்க வாத்தியாரா இருந்துகிட்டோம், மத்தவங்க ஒதுங்கிடணும். நாங்களும் இவ்வளவு தூரம் வந்திருக்கோம்ல. டேய், என்னங்கடா ஏதோ குறி கேக்குற மாதிரி கேட்டுட்டு இருக்கீங்க? இது என் வாழ்க்கை பிரச்சனைடா. எங்களுக்கும் வாழ்க்கை பிரச்சனை தான் சார். எது? இல்ல சார், எங்களுக்கு இன்னும் கவர்மெண்ட் வேலை கிடைக்கல. இந்த மாதிரி பசங்களுக்கு சொல்லி கொடுத்தா அதை வச்சு ஏதாவது ட்ரை பண்ணுவோம்ல, அத சொன்னோம். டேய், நீ என்ன சொல்ற வித்யா? நீ சொன்னு தான் நாங்க இத்தனை பேரும் வந்தோம். இப்ப இவங்க வந்து பிரச்சனை பண்றாங்க. டேய், நான் ரொம்ப பாவம்டா, என்ன சோதிக்காதீங்க ப்ளீஸ்டா. என் மாமனார் ஒரு ஆளையே என்னால் சமாளிக்க முடியல, இதுல நீங்க வேற வந்து ஏன்டா இப்படி படுத்துறீங்க? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது சார். சீட்டு குலுக்கி போட்டே ஆகணும். ஐயோ, சீட்டா? நானே சீட் எழுதி குளிக்க போடுறேன். ஓகே சார். அப்பா, பேப்பர் பேனா கொடுங்க. அப்பா, என்ன பண்றீங்க நீங்களும் இப்படி? நான் பாத்துக்கிறேன். இருடா. அப்பா, உன் பேர் என்னப்பா? சங்கர். உன் பேர் என்னப்பா? சிவா சார். சிவாவா? ஆமா சார். என் பேர் கார்த்திக் சார். சஞ்சய்.
தம்பி அந்த ஃபைலை கொடு. இந்தா பேனா புடி. டேய் இந்த ஃபைலை போடுறா. இந்த பாருமா தம்பி பாத்துக்கங்க, குளிக்கு போடுறேன். எடுமா சொல்றேன், ஒரு சீட் எடுமா.